Daily. Taste the Daily. தாவேக்கா முன்னிலையில் ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் தாவேக்கான்னு சொன்னது தப்பு. பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் தாவேக்கான்னு எடுத்துக்கோ. தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 22 அமைச்சர்கள் பின்னடைவு எப்போ தபால் வாட்டு திமுக எதிராக போச்சோ அப்போவே நான் அந்த நார்த் இந்தியன் சேனல் சொன்னேன், திமுக வந்து இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு கம்மி. சென்னையில் 16 டிவிக்கு வந்தது. புதிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது சார். நம்ப முடியாத திமுகவோட கோட்டை சென்னை. நாடு விடுங்க, ராயபுரம்லாம் அதிமுக கோட்டை. இப்போ அங்கேயுமே இது அவருக்கு ஜெயக்குமார் பின்னாடி தான் இருக்கிறாங்க. பின்னாடி இத்தனைக்கு விஜய் கேம்பெயின் சரியாக போகல, சரியாக பேசலை, பணம் செலவு பண்ணல. இத்தனை மீறி ஜெயித்ததுக்கு ஒரே காரணம் விஜய் என்ற மந்திர சொல். அப்போ தலைமைங்கிற ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவராக விஜய் ஃபார்ம் ஆகிட்டார். இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயோட பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் நகரமான்னு கேட்டால் நகராதுன்னு சொல்லுவேன். விஜய் என்ற ஃபேக்டர் தமிழ்நாட்டு அரசியலில் சுனாமி மாதிரி வச்சுருக்கு. அதிகாரிகளுக்கு முதல்ல நியூஸ் தெரியும்னா அது அதிகாரிகளுக்கு தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் நியூஸ் போய்டும். அவங்க விஜய் வீட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, அதை கந்தலாக போச்சு டிஎம்கே. விஜய் வீடு விஜய்க்கு கட்சி வீடு ஒன்றுங்க. இப்போ அதிமுக திமுக கட்சி ஆஃபீஸ் இருக்குது, விஜய் கட்சி ஆஃபீஸ் கூட வைக்கல. பாவம் வீட்டில் என்ன செயல்பட்டார். இப்போ தொண்டர்கள்லாம் குவிஞ்சாங்கன்னா அந்த இடமே நாஸ்தி ஆகிடும். நிச்சயமா சார். அதிமுக கூட்டணியில் பாஜக கடும் பின்னடைவு கேவலமாக போச்சு. எல்முருகனுக்கு மந்திரி பயில தூக்கிடுவாங்க. ஏங்க அண்ணாமலை இருந்தால், அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாங்க, பாஜக எல்லாம் தோற்று போனாங்கன்னா அது அண்ணாமலை தப்பு இல்லை. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை கை காமிட்டு யாருக்கும் ஓட்டே போடலை. அந்த ஓட்டு தாவேக்காவுக்கு பேருன்னு சொல்கிறாங்களா? அது தாவேக்கா போயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர் விசில ஜெயிக்க வச்சாங்க. ஸோ பாதகம் யாருக்கு? பாஜக நம்ம வாஷ் அவுட்டு. கேவலமான பிஜேபி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்குது. தொடர்ந்து தாவேக்கா முன்னிலை கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கிட்ட நெருங்குறாங்க மீன் ஃபுல்லாக அதில் கள நிலவரம் முன்னிலை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மையோட இவங்க தான் வருவாங்களா? இல்லை, இப்போ 4-5 ரவுண்டு போயிருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா முன்னிலையில் இருக்கு. ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் தாவேக்கான்னு சொன்னது தப்பு. பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் தாவேக்கான்னு எடுத்துப்போம். ஏன்னா ஏடிஎம்கே 2வது இடத்துக்கு வந்துச்சு. தமிழக அமைச்சரவையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 22 அமைச்சர்கள் பின்னடைவு, 9 அமைச்சர்கள் மட்டும்தான் முன்னிலை. இது திமுகவோட வரலாற்றிலேயே நான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற கள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எல்லாத்த விட ஒரு நம்பர் 1 ஃபேக்டர் விஜய் லீட் பண்ணுறாரு. எடப்பாடி 2வது இடத்துக்கு வரேன். திமுக படுதோல்வி அடைகிறதுனா, ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 102, 78, 53 வந்திருக்கு. 53லாம் லீடிங் வந்ததே இல்லைங்க. எடுத்த கூட 100, 120, 150 பிக்கப் ஆகிடும். நான் காலைல ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க நார்த் இந்தியன் சேனல்லேருந்து 8:30 மணிக்கு. அப்போ நான் சொன்னேன், தபால் வாக்குகள் போடுவது யார் என்றால் அரசு ஊழியர்கள், போலீஸ்காரர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் போன்ற இம்பார்ட்டண்ட் கீ போஸ்டில் இருக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. தபால் வாட்டு ஒரு இண்டிகேஷன். எப்போ தபால் வாட்டு திமுக எதிராக போச்சோ அப்போவே நான் அந்த நார்த் இந்தியன் சேனல் சொன்னேன், திமுக இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு கம்மி. ஏன்னா மனநிலை இப்போ அரசாங்க ஊழியர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், கூட்டுறவு எல்லாம் சேர்ந்து. அவங்க தான் போன வாட்டி திமுக ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அவங்களே இறக்குனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ தபால் வாக்குகளை வச்சு ஒரு இண்டிகேஷன் நான் கண்டுபிடிச்சேன். அது கரெக்டாக வந்துடுது. திமுக 3வது இடத்துக்கு வந்துருக்கு. 2வது இடத்துக்கு வருமா வராதான்னு தெரியல. பட் இப்போ இருக்க கலர் பிரகாரம் திமுகவுக்கு இது பெரிய பின்னடைவு. 2வது பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 டிவிக்கு வந்துருக்கு. அது ஒரு
புதிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது சார். அது நம்ப முடியாத திமுகவோட கோட்டை கோட்டை. சென்னை. ஓகே. அதை விடுங்க, ராயபுரம்லாம் அதிமுக கோட்டை. இப்போ அங்கேயுமே இது அவருக்கு அங்கேயுமே ஜெயக்குமாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. பின்னாடி இத்தனைக்கு விஜய் கேம்பெயின் சரியாக போகல, பேச சரியாக பேசலை, பணம் செலவு பண்ணல, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல, பெரிய ஒன்றும் கேம்பெயின் ஒன்றும் பெருசாக பண்ணல. கேண்டிடேட்டும் செங்கோட்டையன் 4-5 பேர், ஜேசிடி பிரபாகர், மீதி எல்லாம் புதுமுகங்கள். அவருக்கு கேண்டிடேட் யாருன்னு அவருக்கே தெரியாது. இத்தனை மீறி ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் விஜய் என்ற மந்திர சொல். அப்போ தலைமைங்கிற ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவராக விஜய் ஃபார்ம் ஆயிட்டார். ஓகே. இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் விஜயோட பங்களிப்பு இல்லாமல், அவர் ஆட்சியை பிடிக்கிறாரா இல்லையாங்கிற 4 மணிக்கு தெரிஞ்சிடும். விஜயோட பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் நகருமான்னு கேட்டால் நகராதுன்னு சொல்லுவேன். யார் ஆட்சி பிடிக்கிறான்னு இப்போயே சொல்ல வேண்டிய டூ ஏர்லி அது. ஏன்னா மாறலாம், களம் மாறும். ஆனால் எனக்கு என்னவோ தோன்றது, அதிமுக இல்லை விஜய் யாராவது ஒருத்தர் பிடிக்க வாய்ப்பு உண்டு. விஜய்க்கு அதிகமான அளவில் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் இவங்க 102, 76, 55 வரும்போது 102 மெயின்டைன் பண்ணி 90, 95, 80 போனீங்கன்னா நீங்கள் சந்தேகப்படலாம். லீடை மெயின்டைன் பண்ணிட்டே வர்றாரு. இப்போ அதுதான் அதுதான் பேச போகிறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, சம்டைம் முன்னிலை பின்னிலை முன்னிலை மாறி மாறி வரும். தொடர்ச்சியாக முன்னிலைங்கும் போது நமக்கு தொடர்ச்சி முன்னிலை. இப்போ 102, 80, 90 வந்தால் என்ன சார் இது கதை கந்தலா போச்சுன்னு சொல்லலாம். லீடிங் அதே மாதிரி அதிமுக லீடிங் 76 இருக்குது. திமுக 50, 55லேயே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே தாண்டல முடியல. ஓகே. இந்த லீட் மெயின்டைன் ஆச்சுன்னா விஜய் நம்பர் 1, அதிமுக நம்பர் 2, திமுக நம்பர் 3. திமுக நம்பர் 3 சட்டசபையில் தேர்தலில் ஜெயலலிதாவோட பீரியடில் வந்தாங்க. விஜயகாந்த் அப்போ தான் எதிர்கட்சி தலைவராக போட்டு அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு 3 அச்சமாக இருக்கும். ஸோ எல்லாம் 4-5 மணிக்கு தெரிஞ்சிடும். பட் விஜய்ன்ற ஃபேக்டர் தமிழ்நாட்டு அரசியலில் சுனாமி மாதிரி அடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குது. நம்ம கூட முதல்ல எதிர்பார்த்தோம், எல்லாம் சொன்னோம் 20 சீட்டு வரும், 30 சீட்டு வரும். நான் முதல்ல அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். கடைசி ஒரு 10 நாளைக்கு எனக்கு கிடைச்ச தகவல்கள் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் பிரகாரம், சார் நீங்கள் நினைக்கிறது தப்பு, விஜய் 100 சீட்டு வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு உண்டுண்ணா. ஆனால் இப்படி சொல்கிறீங்கன்னு. அப்புறம் கலைஞர்கள் வேட்பாளர் பார்க்கும்போது உண்மையாக இருக்குன்னு தோணுது. அதனால் 2-3 இன்டர்வியூட சொன்னேன். நான் வந்து சொன்னது விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இல்லை, அந்த நேரத்தில் அப்படி இருந்தது. ஏன்னா மக்கள் மனநிலை எக்ஸிட் போல் என்னாச்சு, ஜனங்க எக்ஸிட்டுன்ட்டாங்க. எக்ஸிட்னா வெளியில் போன அர்த்தம். ஒரு எக்ஸிட் போல் தாமக ஜெயிச்சுன்னு சொன்னால் அது மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான். இந்தியா டுடே மீதி எல்லாம் புட்டுக்கிச்சுன்னா டிஎம்கே வரும், திமுக வரும், திமுக வரும். நான் முதல்ல சொன்னேன். சில பேர் சொன்னாங்க, இந்த தேர்தலில் திமுக வரையிட்டால் நான் தேர்தல் கணிப்பை நடத்த மாட்டேன். நடத்தாதீங்க, யாருக்கு நஷ்டம்? நீங்கள் பொய் சொல்கிறது, காசு வாங்கிட்டு பொய் சொல்கிறதெல்லாம் எவனுக்கு தெரியும்? ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் கணிப்புகள் பொய் என்பது நிரூபணம் ஆகிடுது. இது தேர்தலுக்கு தேர்தல் நடக்குது. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க இன்னைக்காக சொல்லியிருக்காங்களா? தேர்தல் கணிப்பில் ஜெயிச்சவே இல்லை. அந்த அம்மா பயஸ்டு, விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம், இல்லை அது அவங்க லாயல்ட்டி காட்டுற நிறுவனமாக இருக்கலாம். ஸோ எக்ஸப்ட் இந்தியா டுடே, மை இந்தியா, மீதெல்லாம் மண்ணை கவிச்சுன்னா மண்ணு கவிச்சு. இந்த வாட்டி ஆனால் இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி பார்க்க முடிஞ்சது. அது இந்த அளவுக்கு வருமா நம்ம எதிர்பார்க்குறேன். அதான் உண்மை. கரெக்ட். அதே நேரத்தில் பனையூர், அதாவது நீலாங்கரையில் என்னென்னா காவல்துறைகள் அதிகமாக குவிப்பு. இது வழக்கமாக எல்லா கட்சிகள் தலைமையில் இருக்கிறது தான். இந்த முறை அதிகாரிகள்லாம் அங்கே போய் ஆஜராகிருக்காங்கன்னு ஒரு தகவல் பரவுது. அதிகாரிகளுக்கு முதல்ல நியூஸ் தெரியும்னா அது அதிகாரிகளுக்கு தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ் நியூஸ் போய்டும் அவங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவோட 96 பீரியடில் தேர்தல் முடிவு வர தொடங்கிட்டு நான் கலைஞர் வீட்டில் இருந்தேன். கலைஞரோட ரூமில் உட்காந்தேன். அத்தனை சீஃப் செக்ரட்டரி, அத்தனை டிஜிபியும் வந்தார். அங்கே போயிட்டாங்களா? கலைஞர் ஏமா ரிசல்ட் வரலன்னு. சார் உங்களுக்கு வரல சார், எங்களுக்கு வந்தாச்சு, இங்கே தான் முதலமைச்சர். அப்புறம் கலைஞரே ஜாகிரதை, காலை வர்றாங்க. இல்லை அடுத்த முதலமைச்சர் கலைஞர் தான். அப்போ ஜாஃபர் சைட் கூட இருந்தார். ஜாஃபர் சார், இல்லை தலைவரை நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. எப்படின்னா, நாங்கள் தாங்க நிர்வாகம், நாங்கள் தாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ். ஸோ அப்போ என் கண்ணால் பார்த்தேன். நான் போய் சொல்ல. அப்போ சீஃப் செக்ரட்டரி இருந்தவங்களாம் வந்தாங்க, டிஜிபி இருந்தவங்களாம் வந்தாங்க. அதே மாதிரி கலைஞர் ஆட்சி பிடிச்சாரு. விஜய் வீட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, கதை கந்தலாக போச்சு டிஎம்கே விஜய்னு. ஸோ விஜய் வீடு விஜய்க்கு கட்சி வீடு ஒன்றுங்க.
இப்போ திமுக கட்சி ஆஃபீஸ் இருக்குது. விஜய் கட்சி ஆஃபீஸ் கூட வைக்கல, பாவம். அவர் வீட்டில் என்ன செயல்பட்டார். இப்போ தொண்டரெல்லாம் குவிஞ்சாங்கன்னா அந்த இடமே நாஸ்தி ஆகிடும். அது தடுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இப்போ தேர்தலில் போட்டியிடும் தலைவர்கள் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு வேற, முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெரிந்த உடனே அவருக்கு G+ கேட்டகரி கொடுத்துருவாங்க, கன்மன் கொடுத்துருவோம், செக்யூரிட்டி வந்துடும், எனர்ஜி வந்து எல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். நான் அப்போவே சொன்ன சேகர் நான் ஜெயிப்பேன்னு, நீங்கள்லாம் நம்பலை என்னண்ணே அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கை அபரீதமானது. நம்மளாம் கூட சந்தேகப்படும், என்ன விஜய் இப்படி துணிச்சலாக இருக்காருன்னு. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஜெயிச்சுதானா ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். நிச்சயமா சார். அதிமுக கூட்டணியில் பாஜக கடும் பின்னடைவு, கேவலமாக போச்சு. எல்முருகனுக்கு மந்திரி பையில தூக்கிடுவாங்க. ஏங்க அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாங்க, பாஜக கேண்டிடேட்லாம் தோற்று போனாங்கன்னா அது அண்ணாமலை மேலே தப்பு இல்லை. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை கை காமிட்டி யாருக்கும் ஓட்டே போடலை. அந்த ஓட்டு தாவேகாவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்களா? அது தாவேகா போயிடும். ஏன்னா அண்ணாமலையோட ரசிகர்கள் ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலை மனநிலையை புரிஞ்சுறாங்க. ஒன்று பாஜக தனியாக போட்டி போடணும், அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதை கட்டியாக பிடிச்சிக்கினேன். எங்கள் தலைவர் என்ன சொன்னார்ப்பா, அதிமுக கூட்டணி வேணாம், அப்போ அடுத்த என்ன விசில் ஊதிரு. ஸோ அண்ணாமலை ஆதரவாளர் விசிலை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ பாதகம் யாருக்கு? பாஜக தான் பாதகம். வாஷ் அவுட்டு 27 காங்கிரஸாக 1-2 லீடிங்கில் இருக்குது. ஓகே, நான் அப்பயே முதல்ல சொன்னேன், காங்கிரஸ் பாஜகவோட ஒரு சீட்டாவது கூட வரணும். இப்போ காங்கிரஸ் 1 ஜெயிச்சா கூட வெற்றி. அது ஏங்க மோடி பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையுதுங்க. அப்புறம் என்ன ட்ரோல் பண்ணுவாங்க நயினார் ஆளுங்கள்லாம், நயினார் பாலாஜிலாம், சாமி ஒரு திருடன் சாயந்தரத்துக்கு மேலே முடிஞ்சது பண்ணுறது. அதை கண்டல் இன்னும் பணம் செலவு பண்ணீங்க, அமுக்கினீங்க. தமிழிசை சொல்லுவாங்க, 2029 பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் முன்னாள் ஆளுநர், முன்னாள் துணை ஆளுநர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு உங்கள் வாக்குகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருவாங்க. கேவலமான பிஜேபி தோத்து போனாலும் மறுபடியும் சீட் கொடுத்து கேவலப்படுத்துறீங்க. இளைஞர் இல்லையா, வினோத் செல்வம் இல்லையா, சூர்யா இல்லையா, ஏன் இல்லை? எல்லாம் விட்டு போயிட்டாங்க, கட்சியை விட்டு. கௌதமி போயிட்டாங்க, காயத்ரி போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. சார் அவையும் கேட்க நினைக்கிறேன், ஒருவேளை தாவேக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஒருவேளை வந்தாங்கன்னா எல்லா கட்சியிலிருந்து முக்கிய புள்ளிகளும் அவுட் ஆகி அங்கே சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக காலி ஆகிடும். திமுக காலி ஆகிடும், அதிமுக காலி ஆகிடும், எல்லாம் அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க. நான் ஒரு முக்கியமான அதிமுக தலைவர் போய் ஜாயின் பண்ணார் டிவிகளில். வேறு என்னங்க உங்களோட அம்மாவோட இருந்தீங்க சார், அம்மா ஐயா எம்ஜிஆர் கதெல்லாம் கலைஞர் கதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எடப்பாடி ஸ்டாலின் விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பாப்புலர். எங்களுக்கு தெரியும், எங்களால் ஸ்மெல் பண்ண முடியும். சொன்னால் ஸ்மெல் பண்ண முடியும் எங்களால். எம்ஜிஆர் காலத்தில் உணர்ந்தவங்க தானே அவங்க, ஜெயலலிதா காலத்தில் உணர்ந்தவங்க. இப்போ இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களில் விஜய் பாப்புலர். அவரோட போனால் ஜெயிக்க முடியும், வாழ்த்துக்கள்னு ஜெயிச்சிட்டார். எம்ஜிஆர் காலத்தில் உணர்ந்தவங்க சொல்ல மீன் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர் ஜெயிச்சிட்டார். ஏதிரி பிரபாகர், செங்கோட்டையன், சிடி நிர்மல்குமார், சத்யகுமார் லாயர், புசியானந்தே லீடிங்கில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இது வெற்றி முகம் கூடிட்டே போகிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த லெவல் நீடித்தால் நாளைக்கு மத்தியானம் மாறக்கூடும். இந்த லெவல் நீடித்தால் ஆட்சியை பிடிப்பது விஜய்க்கு உறுதி. ஒரு கால் தட்டு தடுமாறினா அதிமுக ஆட்சியை பிடிப்பது உறுதி. ஏன்னா அவங்களும் 75, 103 ரொம்ப கம்மி தான். திமுக 55 தாண்டவே இல்லை, 50, 55 நிற்குது. ஏங்க ஒரு முதலமைச்சரே ட்ரெயிலிங், துணை முதலமைச்சர் ட்ரெயிலிங். அது உண்மையா சார்? அவுட் ஆகுது உறுதியா சார்? அது இப்போ சொல்ல முடியாது, நம்ம அவசரப்பட்டு சொல்ல முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் வாக்குகள் மாறலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு பின்னடைவான திமுகவோட வரலாற்றிலேயே இல்லாத பின்னடைவு, வரலாற்றில் இல்லாத பின்னடைவு. ஒரு மணிக்கு தான் நமக்கு உண்மையான நிலவரம். 1-2 மணிக்கு தெரியும். முதலமைச்சருங்கிறது 2 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்போ 5-6 ரவுண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 ரவுண்ட் 12 ரவுண்ட் இருக்குது. அது முழுமையாக முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனால் இது 2 கட்சிகளுக்கு பின்னடைவு, திமுக பாஜக 2 கட்சிகளுக்கு நாசம். இல்லை அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? கள்ள கூட்டணி கள்ள உறவு வச்சதுனால பாஜக அவுட்டு, திமுகவோட சேர்ந்து.
ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்களே திமுகவோட கள்ள கூட்டணின்றாங்களே. பேசிட்டாங்க எல்லாரும். ஏன் பேசுனாங்க, நம்மளும் பேசியிருக்கோம். என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டாரு, நெகிழ தோத்து போட்டார். இப்போ விஜய் வந்தார்னா முதல்ல சிபிஐ வழக்கலாம். அதுக்குள்ளே நான் கேள்விப்பட்டேன், டெல்லியிலேருந்து விஜயை வந்து சிபிஐ வழக்கு கரூர் வழக்கில் விடுவிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருந்தார். விஜய்கிட்ட சொல்லப்பட்டதான், ஆனால் இன்றைக்கி தைரியமாக இருங்க. ஸோ மத்திய அரசாங்க ஆதரவு அதிமுகலேருந்து திமுகலேருந்து விஜய் பக்கம் திரும்பிடுச்சு இப்போ. ஆனால் விஜய் வந்தார்னா மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட மாட்டார். கொள்கை எதிரி, பாயாசம்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் தமிழ்நாட்டு, எனக்கு கேட்டால் ஒரு இளைஞர் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணமான்னு ஜனங்க ஆவலோடு காத்துட்ருக்காங்க. அந்த ஆவலை விஜய் நிறைவேற்று வராங்கிறது போக போக தெரியும். நிச்சயமாக சார். நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது அதிகாரிகள் தான் தீர்மானிக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கூட ஐயா கலைஞர் அவர்கள் வீட்டில் நான் இருந்தபோது கூட சொன்னீங்க. இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே சார். இப்போ அவங்க அந்த பக்கம் போகிறதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஃபுல் பாதுகாப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இதே நீடிக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக 50 58 கூட தாண்டலை. பட் தாவேக்கா 101 அப்படி இப்படி போய் 103 இப்போது ஏன் 118ல் 103 வந்ததுன்னா லீடிங்கில் அது லீடிங் இறையலை. 103 100 ஆச்சுன்னா நம்ம யோசிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் போல இருக்குது. ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்னமோ அடுத்த முதலமைச்சராக விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இருக்கிற நிலவர பிரகாரம் ஓகே மாறலாம். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, தோன்றுறது. அதே நேரத்தில் எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கானா, எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 75 100 ஒரு 20 30 பிடிச்சார வச்சுங்க எடப்பாடி அடுத்த 2-3 ரவுண்டில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ முதலமைச்சர் ரேஸில் விஜயும் எடப்பாடி இருக்காங்க. ஸ்டாலின் இல்லையானா இப்போ இருக்கிற நிலவர பிரகாரம் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லணும். திரு செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம பார்த்துருப்போம். அவர் அரசியல் அவர் வந்து தனக்கு சாதகமான இடத்துல அவ்வப்போது தாவிட்டு போயிடுவார். இது அவருடைய நிலைப்பாடு, ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு திமுக ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, அண்ணா திமுக கிடையாது. ஒருவேளை ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதியில் அவர் மட்டும்தான், அமைச்சர்கள்லேயே அவர் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறார். அது எப்படி வெற்றி பெறாருன்னு அது எல்லாத்துக்கும் தெரியும். ப்ளஸ் ஒருவேளை தாவேக்கா வருதுங்கிற பட்சத்தில் இவர் கூட அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் எடுத்துப்பான்னு தோணலைங்க. எடுத்து பெற தோணல. ஆனால் இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். நிர்மல்குமார், சத்யகுமார், ஜேசிடி பிரபாகர்லாம் கழகங்கள்லேருந்தோட அப்பழு கற்றவர்கள். ஜேசிடி பிரபாகர்லாம் 10 வீதம் சம்பாதிக்கல பாவம். எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட இருந்தால் அவர் ஒன்றும் ஏதோ எம்எல்ஏ ஆனார், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. நல்ல மனுஷன். அதோடைய சொன்னார் அவர் கிறிஸ்டியன்னால அங்கே போய் ஜாயின் பண்ணார். என்ன தப்புங்க? விசிகாவில் போய் நீங்கள் பட்டியல் நமக்கு சேர்ந்த தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் வன்னியர்கள்லாம் போய் பாமக தப்புன்னு சொல்லுவீங்களா? கிறிஸ்துவர்கள்னால அவங்க அரசியல் பண்ணக்கூடாது ரூல் இருக்குது தானே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லையே. ஜெயலலிதா பாபா கிறிஸ்துவராக இருக்கலாம், அதனால போய் சேரல அப்படின்னா அவர் சர்ச்செல்லாம் போய் ஜாயின் பண்ணோம். ஸோ இது வந்து முட்டாள்தனமான போயிடுச்சு. ஆனால் இது வந்து தலையில் தொங்கும் கத்தியாக இருக்குன்னா திமுக. ஏன்னா அவங்களோட செய்கைகள் இது ஒன்றே ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன். யாருக்கு ஆதரவான வாக்குகளோ இல்லையோ, யாருக்கு எதிரான வாக்குகள் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம அதை ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணலாம். யார் முதலமைச்சர் சொல்கிறதுக்கு நமக்கு டூ ஏர்லி, யார் வெற்றி பெறுவான்னு சொல்கிறது டூ ஏர்லி. யாருக்கு எதிராக வாக்களித்திருக்காங்கன்னு திமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள்னு அடித்து சொல்ல முடியும் சார். அப்புறம் வந்து ஒரு சில கட்சிகள் இந்த தேர்தலோட கம்ப்ளீட்டாக வாஸ் அவுட் ஆகும். அதையும் நம்ம பார்க்கலாம். இந்தந்த கட்சிகள் இத்தனை % வாங்கியிருக்கோம், அங்கீகார தேர்தல் அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். அதில் எந்தெந்த கட்சிகள்லாம் சார் தொங்கிட்டு இருக்கு? விசிகா, மதிமுக, நாம் தமிழர் வந்து பாவம் சீமனா ஜெயபான் எதிர்பார்த்தோம், அதுவும் வரல. நாம் தமிழர் காலி. அப்புறம் வந்து இதில் என்ன லீட் பிளேட் பண்ணிருக்குன்னா, நயினா நாகேந்திரன் சாத்தூரில் போட்டி போட்டது முட்டாள்தனமான ஒரு சார். அது என்ன பார்க்கப்படுதுன்னா, பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சே தான் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்களே. ஒரு தலைவர் அண்டர்ஸ்டாண்டிங்னா அப்போ பாஜக காட்டி கொடுக்குறீங்களா? அப்படிதான் பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்லலை, ஆனால் என் காதில் விழுந்தது, என் காதில் எல்லாமே நான் பேசுகிறேன். திமுகவுடன் அண்டர்ஸ்டாண்டிங் நயினாருக்கு இருக்குது. அவர் பையனுடைய ஃபியூச்சர் பார்க்குறாரு. ப்ளஸ் கல்கோரி இதெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்லுறதுக்காண்டி சாத்தூரை வந்து வாண்டடாக ஃபிக்ஸட் பண்ணதான். அதாவது திருநெல்வேலியில் தொகுதியில் போட்டியிடும் போது நீங்கள் அடுத்த முறை அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுக்கு ராஜா டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு. அங்கேயுமே உங்களுக்கு விசில்லாம் ஊதுது, எங்கே பார்த்தாலும் விசில் சத்தமாகுது. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, முதல் என்னோட 3 கருத்துக்கள் உங்களுக்கு வந்து நிறைவாக சொல்லிக்க விரும்புகிறேன். திமுக மீது வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் ஜெயிச்சார்னா அப்போ நீங்கள் அங்கே பண்ண வேலை தப்புன்னு முருகரே ப்ரூவ் பண்ணிட்டார்ல. பிஜேபி இல்லை, நீங்கள் பண்ண வேலை டிஎம்கே பண்ண வேலை சொல்கிறேன். ஓகே, 2 பேருக்குமே இருக்குது.
2 பேரும். ஒரு பக்கம் அதை வச்சு இப்போ லாபி பண்ண பாஜகவும் அடி. ஏன்னா இந்துக்கள் மனதை அதிகம் புண்படுத்திய கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக. ஓகே. மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் ஹிந்துஸ் கட்சி சார்பற்றவர். விஜயை வந்து செக்குலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஜெக்ட் பண்ண முடியல, ஒரு சாதி ரீதியாகவும் இல்ல. நிப்பாட்ட முடியல, மத ரீதியாகவும் நிப்பாட்ட ஏன்னா அவர் வந்து திருச்செந்தூர் போனார், ஷீரடி போனார், வேளாங்கண்ணி போனார், பிள்ளையாருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மதத்தினை சேர்ந்தவர் மற்ற மதத்தை ஆதரிப்பதோ கொண்டாடுவதோ தப்பு கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை மவுண்ட் ரோட் தர்கா கூப்பிட்டு போயிருக்காரு. நான் ஏன்பா தர்காவில் கூப்பிட்டு போகிறேன், மந்திரிக்கணும் போகிறோம். எங்கள் அக்காவோட குழந்தைங்க பிறந்த போதும், எங்கள் அக்காவோட பேரம்பேத்தி பிறந்த போதும் எங்கள் அப்பா தர்கா கூப்பிட்டு போவார். ஸோ எனக்கு தர்காவும் நான் இருந்தது அமெரிக்காவில் 25 வருஷம் இருந்தேன். எவ்ரி கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போவேன். ஸோ நம்மளாம் அந்த மாதிரி ஒரு வேறுபாடு காட்டல். இதோட நான் வந்து நாகப்பட்டினம் போனால் அங்கே மசூதிக்கு போக வரமாட்டேன். ஸோ நம்ம வந்து எல்லா மதத்தையும் பின்பற்றோம், நமக்கு வேறுபாடே கிடையாது. ஜாதி மதத்தை வச்சு ஜெயிக்கிறாரான்னு விஜய் கேட்டால் ஜாதி மதத்தை வச்சு ஜெயிக்கல. அப்போ விஜய் வேட்பாளர்லாம் கிறிஸ்டியன்ஸா என்னங்க வேடிக்கை ஆகுது? விஜய்க்கு வாய்ப்பு அதிகம் முதலமைச்சராகிறதுக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வேவிற்கு மக்கள் திமுக மீது கோவப்படுறாங்கன்னா கோவப்படுறாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இருக்க கள நிறுவனம் பிரகாரம் நான் சொன்னது உண்மையாக இருக்கும். நிச்சயமா சார், வரக்கூடிய காணொலியில் நம்ம அதையும் பார்த்துருவோம். தொடர்ந்து எங்களுக்கு கருத்து. நன்றி. நன்றி.